வணக்கம் நண்பர்கள் சொந்தங்களே, லக்ஷ்மணாஜிலேருந்து நான் உங்க தினேஷ். இப்போ ரெட் ஏரி பக்கத்தில், அதாவது மாதவரம் பக்கத்தில் 7 கிலோவாட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ பேனல் வந்து மேலே போய் பார்த்துடலாம். இன்வெர்டர் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ ஏசிடிபி டிசிடிபி எல்லாமே வந்து 3 ஃபேஸ்க்கான பக்காவாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பாலிகேப் இன்வெர்டர், 3 ஃபேஸ் இன்வெர்டர். ஸோ கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு, நெட் மீட்டரும் வந்துருச்சு, ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு பக்காவா. இதில் ஸ்பெஷலாக என்னன்னா 7 கிலோவாட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு 2.5 கிலோவாட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதே இன்வெர்டரே நம்ம ஆட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ மெயினாக இங்கே நம்ம பண்ணது என்னன்னா கம்யூனிகேஷன் டிவைஸ். இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து நம்ம இங்கே ஆக்டிவேட் பண்ணி ப்ராப்பராக வச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே சோலார் போடுறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்யூனிகேஷன் டிவைஸை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஒய்ஃபை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்க இருந்தாலுமே வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு கரெக்டா லேக் பக்கத்துல இந்த வீடு இருக்கிறதுனால ஸோ நிறைய சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ணியிருக்கோம். மேலே போயிட்டு சோலார் பேனல்ஸை பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்ம கீழே இன்வெர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இப்போ மேலே வந்து பேனல்ஸ் எப்படி போட்டிருக்கோம், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துடலாம். தண்ணி பாட்டில் கையிலேயே வச்சுக்கோங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. முடிஞ்சா சேஃப்டி ஹெல்மெட்டு இல்லை கேப்பு எதையாவது போட்டுட்டு ப்ராப்பராகவே நீங்கள் சைடில் நிற்கலாம். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இங்கே பக்கத்துலேயே லேக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த கிளையண்ட்டோட வீடு வந்து பக்கத்துலேயே லேக் இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து லைட்னிங் அரெஸ்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம லைட்னிங் அரெஸ்ட் கூட பார்த்துலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் கவர் ஆகுது. ஸோ இங்கே இவங்களோட டேங்க் லெவல்ல இருந்து இந்த ஸ்கொயர் டியூப் மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து லைட்னிங் அரெஸ்டரை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம ரன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஸ்ட்ரிப்பு, தனியாக அலுமினியம் ஸ்ட்ரிப் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சும்மா ஒரு நேம் சேக்காக இந்த லைட்னிங் அரெஸ்டரை பண்ணாமல் ஒரு ஸ்டிப் ஓட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல வந்து பக்காவா இருக்கும். ஸோ ரியலி இட் கேன் அப்சர்வ் லைட்னிங். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது நம்மளோட சோலார் பேனல் செட்டப்பு 7 கிலோவாட். இது இங்க பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ரெனியூசிஸ் பிராண்டு 600 வாட்ஸ் பிவி மாடியூல், என் டைப்பு டாப்கான். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் டிப். ஸோ அங்கே லைட்னிங் அரெஸ்டர் போடும்போது இருந்த ஸ்கொயர் டியூப்மே வந்து ஹார்ட் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாமே ப்ரீ பிளான்ட் அப்படின்றதுனால ஹார்ட் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே முக்கியமாக ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கணும். இங்கே ஸ்கொயர் டியூப்பில் வந்து லெக்ஸ் கொடுத்துருக்கோம், உங்கள் சி சேனலில் எல்லாமே ஹார்ட் டிப் பண்ணி கொடுத்துருக்கோம். முக்கியமாக இங்கே காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சுற்றி 3 சைட்ஸுமே வந்து பெல்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் எலாங்கிள் வச்சு. ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கோம், 3 சைட்ஸுமே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிராஸ் பிரேசிங் இதுவுமே வந்து கொடுத்துருக்கோம். மேக்சிமம் இந்த மாதிரி காற்று அதிகமாக இருக்கிற இடம் இல்லை ஏரி பக்கத்தில் இல்லை கடல் பக்கத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டேபிளாக ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இங்கே கான்கிரீட் மெயின், இது ரொம்ப முக்கியம் இல்லையா. இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் 2 ஃபீட் ஹைட்டு, 1.25 ஃபீட்டு 4 சைடுமே. ஓகே, கான்கிரீட் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இன்னும் பெயிண்ட்லாம் அடிக்கல. ஏன்னா கிளைண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெதர் ப்ரூஃபிங் பண்ணுற மாதிரி இதுக்கும் ப்ரூஃபிங் பண்ண போகிறன்றதுனால இதை நம்ம வந்து அப்படியே விட்டுருக்கோம். ஸோ இதுல இருந்து ஒயர் எர்த்திங் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் ரைட் சைடில் கீழே கொண்டு போயிட்டோம். ஏசி எர்த்திங், டிசி எர்த்திங், லைட்னிங் அரெஸ்டர் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிப்பாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் ரிலேட்டட் குவரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை கொஷின்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ சோலார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க சோலார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதில் என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தோணுதோ அதையுமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ப்ராஜெக்ட்ல இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.